வெல்கம் டு ஷாத்வி கமல்யா. நான் மகாலட்சுமி. இன்றைக்கி நாம் பிரண்டையோட பலன்களையும் அதை எப்படி வளர்க்கலாம், அதை எப்படி சமையல் செய்து சாப்பிட்லாம், எப்படி சுத்தம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். அந்த பிரண்டையோட கனப்பகுதிகளை நம்ம மண்ணில் நட்டு வச்சாலே, நம்ம வீட்டில் வேலியோரம் நட்டு வச்சாலே நல்லா படர்ந்து அழகாக போகுங்க. நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக வச்சா கூட நிறைய கொடி கொடியாக போய் நிறைய படர்ந்துருக்கும். இது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் விட்டமின் சி, இ, பி காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இதை பொடியாக டேப்லெட்டாக நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு நிறைய பலன்களை பெறதை காட்டிலும், நம்ம இங்கே நம்ம வீட்டிலையே வளர்த்து அதை நல்லா சுத்தம் செய்து துவையல் செய்து நம்ம வாரத்துக்கு 2 முறை செய்து சாப்பிட்டோன்னா எலும்புகள் பலப்படும், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கலாம். நமக்கு வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா இதை நீங்கள் வாரத்தில் 2 முறை நீங்கள் செய்து கொடுங்க. இதை எப்படி சுத்தம் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பிரண்டை எடுத்துக்கோங்க. நல்ல கைகளில் நல்லா தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு அந்த சைடில் இருக்கிற 4 பக்கம் இருக்கிற நரம்பை நல்லா கத்தி வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. நடுவில் இருக்க தண்டு பகுதியை தான் நம்ம சமைக்க போகிறோம். நல்ல 4 பக்கமும் நரம்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் அரிக்கும். அதனால் கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி நம்ம ஒன் பை ஒன்னாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி நம்ம துவையல் அரைச்சோன்னா நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிரண்டையோட பயன்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டீங்க. நீங்களும் செய்து பார்த்து பலன் பெறுங்க. நன்றி, வணக்கம்.